வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் நீ காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து நாகப்பழம் வச்சுருக்கோம், வியாழக்கிழமை கருப்பு சுண்டல் பச்சை சுண்டல் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரப்பீக்கிங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொந்தம்பழம் ப்ளஸ் தயிர் வெயிட் கெயின்காக இது கண்டினியூஸாக சாப்பிட்டுருக்குறோம். ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிடணுங்கிறது முடிஞ்சது. ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சாப்பிட்றோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. அது ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கோதுமை தோசை இருக்குது, அதை சாப்பிட போகிறோம். இந்த ஐசிஎம்ஆர் ஃபைண்டிங்ஸை பற்றி நம்ம வந்து அவங்க வழிகாட்டுதலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கண்டினியூஸாக 2-3 நாளாக. இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பால் பொருட்களை பற்றி சாப்பிட்லாமா, பால் அதிகம் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து பால் பொருட்கள் வந்து குறைந்த அளவாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தயிர் மோர் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பாலாக வந்து எடுத்துக்க வேணாம், அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டீ காஃபியும் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதய நோய்களை வந்து அதிகப்படுத்துறது, சர்க்கரை வியாதியை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான தகவல். ஓகே.